நம்ம பாத்ரூம் போவோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் கொண்டு குடிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க நயன்தாரா. ஆனா அந்த ட்ரெயின்ல ஒரு கீ இருக்கு. 100 கணக்குல மனித பொணங்கள் அழுவுன நிலையில கிடக்கு. அவங்களுக்கு இருக்கிற பசியில அந்த அழுவி போன பொணங்களோட தோலெல்லாம் பிச்சு நயன்தாரா சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க. நயன்தாரா இப்போ சூசைட் பண்ணிக்கிற கத்தியெல்லாம் தூக்கி கடைச்சிட்டு யாரா வந்திருக்கா அப்படின்னு போய் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ட்ரெயின் கோஸ்ட். இந்த ஸ்டோரியில நான் நயன்தாராவை தான் மெயின் கேரக்டரா வச்சு இந்த ஸ்டோரியை சொல்ல போறேன். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம நயன்தாரா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிச்ச படிப்புக்கான வேலை இல்லாம ஒரு சின்ன கிராமத்துல அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு சின்ன ஹோட்டலை நடத்திட்டு வராங்க. ஹோட்டல்ல வர்ற வருமானம் அவங்க குடும்பத்துக்கு சுத்தமா பத்தல. வேற வழி இல்லாம நயன்தாராவும் அந்த ஹோட்டல்ல சேர்ந்துட்டு சமைக்கிறது, சப்ளை பண்றது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாராவுக்கு ஒரு பெரிய ஆசை, தன்னோட படிச்ச படிப்புக்கான வேலைக்கு எப்படியாவது போயிடணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கனவாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாததுனால தான் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு நிறைய பேர் அந்த ஹோட்டல்ல கலாட்டா பண்றதுலாம் வழக்கமான ஒன்னாவே இருந்துட்டு வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நயன்தாராவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இத்தனை வருஷமா நம்ம வெளியூர்ல தங்கி படிச்சிருந்தோம், நம்ம அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்படின்றத நயன்தாரா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நயன்தாராட்ட ஒரு நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, படிச்ச படிப்புக்கான வேலை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வேற வேலைக்கு ஏதாவது போகலாம்ல, இந்த ஹோட்டல்ல நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா நீனும் ஏன் கஷ்டப்படுற, இந்த குடிகாரன்லாம் உன்னை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு, ஒரு அம்மாவை அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சகிச்சிக்க முடியல, நீ என்ன பண்றேன்னா இப்போ கிடைச்ச வேலையில ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டா இப்போதைக்கு உன் கையில என்ன வேலை இருக்கோ அந்த வேலைக்கு நீ போ, உனக்கு படிச்ச படிப்புக்கான வேலை கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. நயன்தாராவும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சரி ஓகே, நான் கிடைச்ச வேலைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு போகிறேன், அங்கே எனக்கு ஒரு 60,000 சேலரி மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த ஒர்க்குக்கு போகணும்னா நீ இந்த ஹோட்டலை இழுத்து மூடிடு, நீ வீட்டிலே இரு, உனக்கான செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நான் ஒர்க் பண்ணி உனக்கு காசு அனுப்பிச்சு விட்றேன், அந்த காசை வச்சுட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலே இரு, நீ எதுவும் வேலைக்கு போவாது, இது உனக்கு ஓகேனா நான் அந்த ஒர்க்குக்கு நான் போகிறேன், இந்த ஹோட்டலை விட்டுட்டு இந்த ஹோட்டலை இழுத்து மூடிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஹோட்டலை இழுத்து மூடிடலாம், நீ ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. நயன்தாராவும் ஓகே, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை தான் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம குடும்ப சுச்சுவேஷனுக்காக நம்ம இப்போ இந்த வேலைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடி கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போறாங்க. நயன்தாராவுக்கு வேலை கிடைச்சிருக்கிறது என்ன ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அவங்கள்ட்ட போகிறதுக்கு கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பெங்களூருக்கு போகிறாங்க. போகும்போது ட்ரெயினில் போனால் காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் அவங்க அம்மாலாம் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க நயன்தாராவை கூட்டுக்கிட்டு. அப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நீ இங்கே இருமா, நான் போயிட்டு எனக்கு தேவையான ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நயன்தாரா தண்ணி பாட்டில் எல்லாமே வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு 2 லிட்டர் வாட்டரு, ஒரு 4 பிஸ்கெட்டு, சாக்லேட்டு அதெல்லாம் வாங்குறாங்க. நயன்தாரா அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு கடைக்கார அண்ணன்ட்ட காசு கொடுக்குறாங்க. கடைக்கார அண்ணன் நயன்தாராவை பார்த்து சொல்றாரு, என்னம்மா 2 லிட்டர் தண்ணி வாங்கிட்டு போற, இதெல்லாம் உனக்கு பத்தாது, உனக்கு தண்ணி நிறைய தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டப்ராவில் ஒரு 50 லிட்டர் டப்ராவில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார அண்ணன் நயன்தாராட்ட சொல்கிறாரு. அதுக்கு நயன்தாரா அந்த கடைக்கார அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, நான் ட்ராவல் பண்ண போகிறதே 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான், 4 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ தண்ணியை நான் குடித்தேன்னா என் வயிறு வெடிச்சு நான் செத்துருவேன், சும்மா காமெடி பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அந்த கடைக்கார அண்ணன்ட்டேருந்து வந்துடுறாங்க. அவங்க அம்மாட்ட நான் நல்லபடியாக போயிட்டு வரமா, நீ இதோட வீட்டிலே இரு, இதோட நீ எந்த ஒர்க்குக்குமே போகக்கூடாது, நீ ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் அப்பயே வேலையை குக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறுறாங்க. நயன்தாரா ட்ரெயின் உள்ள ஏறி போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. நயன்தாரா உள்ளே போனோடனே அவங்க ரிசீவர் பண்ணி வச்சிருக்கிற ஏரியாவில் போயிட்டு அவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ட்ரெயின்லே எந்திரிச்சு பார்த்தா ட்ரெயினில் ஒருத்தவர் கூட இல்லை, எல்லாருமே இறங்கிட்டாங்க. நயன்தாரா மட்டும்தான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம ஏறும்போது ட்ரெயினில் கூட்டமாக இருந்துச்சு, அதுக்குள்ளேயே எல்லாமே இறங்கிட்டாங்க, பெங்களூர் வரைக்கும் யாருமே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தான் கடைசி ஷாப்பிங் போல், இன்னும் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ தான் ட்ராவல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்காந்துருக்காங்க. பட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, ட்ரெயின்
தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்கே தவிர ட்ரெயின் எந்த ஸ்டாப்பிங்லையுமே நிற்கல. ட்ரெயினுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்க பார்க்குறாங்க. ஒரு ஜன்னலை கூட அவங்களால திறக்க முடியல. எல்லா ஜன்னலுமே வந்து க்ளோஸில் இருக்குது, டோருமே க்ளோஸில் இருக்குது. ட்ரெயினில் வந்துட்டு எல்லா ஜன்னலுமே நம்ம ஏறும்போது திறந்து தானே இருந்துச்சு, இப்போ என்ன ட்ரெயினில் உள்ள எல்லா ஜன்னலுமே மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பதட்டம் ஏற்படுது. ட்ரெயினில் உள்ள ஜன்னல்லாம் திறக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஜன்னலை கூட அவங்களால திறக்க முடியல, ஒரு டோரையுமே ஓப்பன் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே நயன்தாரா மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏறி ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆக போது. அவங்க வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துலேயே போயிடணும். ஆனால் 6 மணி நேரம் ஆகிடுது. அவங்க வந்துட்டு போய் சேர இடத்துக்கு போகவே இல்லை, ட்ரெயினும் வந்து நிற்கவே இல்லை. உடனே அவங்களுக்கு வந்துட்டு என்னடா இது, ட்ரெயினும் நிற்க மாட்டுது, நம்ம இறங்குற இடமும் வர மாட்டுது, வெளியே ட்ரெயின் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஜன்னலையும் ஓப்பன் பண்ண முடியல, டோரையும் ஓப்பன் பண்ண முடியல. என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து ரொம்பவே வந்துட்டு பயந்து போகிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே கண்டிப்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறாங்க. ஏஞ்சி வந்து பார்த்தா திரும்பவும் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது. ஜன்னலுமே மூடிதான் இருக்குது, கதவுமே மூடிதான் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. அவங்க வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு பசியை தீர்த்துக்கிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. ட்ரெயினில் நம்ம மட்டும்தான் இருக்கும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்போவோ போய் சேர்ந்துருக்கணும். ரொம்ப டைமும் ஆகிடுச்சு. இன்னும் ட்ரெயினும் போயிட்டு சேரவும் இல்லை, ட்ரெயின் நிற்கவும் மாட்டுது, எந்த ஸ்டாப்பிங்லேயுமே நிற்க மாட்டுது. என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்துகிட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. மொபைலில் சிக்னல் இல்லை. நயன்தாரா வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை வந்துட்டு யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இந்த ட்ரெயினை வந்துட்டு யாரோ கெடுத்துட்டாங்க போல் இருக்கு, நம்ம மட்டும்தான் இங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்டோம், பக்கத்தில் இருக்கிற பிளாக்லாம் வந்துட்டு நிறைய மனுஷங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க, நம்மளை மாதிரி நிறைய பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க, இந்த பிளாக்ல இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு கூட்டு போய்ட்டு அந்தாண்ட பிளாக்ல வச்சுருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து ரொம்ப பயந்து போகிறாங்க. ஆனால் அந்த ட்ரெயினை வந்துட்டு யாரும் கிடத்தவும் இல்லை, அந்த ட்ரெயின் நிற்கவும் இல்லை. அந்த ட்ரெயின் பாட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆகியும் ட்ரெயின் நிற்காமல் போயிட்டே இருக்குது. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகிடுது. அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. நயன்தாரா வந்துட்டு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே இருக்கிற கொஞ்சம் அவங்க வாங்கிட்டு வந்த 2 லிட்டர் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடியாக குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்போ தான் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம வந்துட்டு இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கடைக்கார அண்ணன்ட்ட வந்துட்டு நம்ம தண்ணி வாங்க போகும்போது அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய பக்கெட்டை கட்டி இந்த தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரெயின் உள்ள நம்ம இப்படி மாட்டிக்க போகிறோன்னா அந்த அண்ணனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. நம்மளை யாரும் இங்கே வந்துட்டு மாட்டி விட்டுட்டாங்க, இந்த ட்ரெயின்லேருந்து எப்படி வெளியே போகிறதுனே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து பித்து பிடிச்ச மாதிரி அந்த ட்ரெயினுக்குள்ளேயே அவங்க எப்படி தான் வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் முழுக்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு பிச்சு, அந்த சீட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பிச்சு உடச்சி பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை உடச்சி ஜன்னல் வழியாச்சும் அந்தாண்ட இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜன்னலை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால ஜன்னலில் இருக்கிற ஒரு சின்ன துளும்ப கூட கேட்க முடியல. ஏன்னா அந்த ஜன்னல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கதவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு ட்ரெயின் ட்ராவல் ஆகிற சத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குது தவிர வேறு எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்க மாட்டேது. வேறு எதையுமே அவங்களால பார்க்க முடியல அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தவிர. நயன்தாரா வந்துட்டு அப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம சுற்றி இருக்கிற ஜன்னலை தான் நம்மளால் உடைக்க முடியல, கதவை தான் நம்மளால் உடைக்க முடியல, டாப்பில் உடச்சி நம்ம மேலே ஏறி போயிட்டு ட்ரெயின் எங்கே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அடிக்கிறாங்க. கிம்பியெல்லாம் அந்த உக்காந்துருப்போம் இல்லையா அந்த சேர், அதில் இல்லை கம்பியெல்லாம் தூக்கி மேலே அடிக்கிறாங்க. ஒரே ஒரு சில்லி கூட பேரவே மாட்டுது. ட்ரெயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நயன்தாராவுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்ன தாண்டா பண்ணுறது, நம்மளால் எந்த ட்ரெயினை வந்து உடைக்கவும் முடியல, ஜன்னலை உடைக்கவும் முடியல, நம்ம எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கவும் முடியல, 1 மாதம் ஆகிடுச்சு, திங்க சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ட்ரெயினில் உள்ள எல்லா சேருக்கிறையும் எல்லாத்தையுமே உடச்சிட்றாங்க பித்து பிடிச்ச மாதிரி. அந்த ட்ரெயினுக்கு கீழே ஒரு விஷயம் எழுதிருக்கு, அதை அப்புறம் தான் அவங்க நோட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் உள்ள ஒரு கீ இருக்கு, அந்த கீயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ட்ரெயின்லேருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்கு கீழே எழுதிருக்கு. நம்ம உயிர் வாழ போகிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம இன்னும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடுவோம். இறந்து போகிறதுக்குள்ள அந்த கீயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஃபுல்லாக தேடுறாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கீ எங்கேயுமே கிடைக்கல. தண்ணி தீர்ந்து போச்சு. வாஷ் பேஷனில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொண்டு குடிக்கிறாங்க.
நம்ம பாத்ரூம் போவோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் கொண்டு குடிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க நயன்தாரா. அந்த கீயை வந்து தேடாத இடமே இல்லை, ட்ரெயினில் எங்கே பார்த்தாலும் தேடிட்டாங்க. அந்த ட்ரெயினில் வந்து எழுதிருக்கிறதே பொய், இங்கே வந்துட்டு ஒரு கீ கூட இல்லை, கீ வந்து இருக்குன்னு இங்கே சும்மா எழுதி வச்சிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் ஒரு கீ இருக்குது. நயன்தாரா அந்த கீயை ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க. மேலே வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, அதை பிச்ச உடனே அது உள்ளே இருந்து ஒரு கீ உழுது. பரவாயில்லப்பா, நம்ம வந்துட்டு ட்ரெயின் கீயை கண்டுபிடிச்சிட்டு நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு வேக வேகமாக அந்த டோரில் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அந்த டோர் உள்ளே பார்த்தா 100 கணக்கில் மனித போனங்கள் அழுவுன நிலையில் கிடக்கு. அதை பார்த்து ரொம்பவே அலறிக்கிட்டு வெளியே ஓடியாந்துடுறாங்க. அந்த கதவை சாத்திடுறாங்க. ஒரே நாத்தம். அந்த நாத்தத்தில் வந்துட்டு நயன்தாராவுக்கு வந்து வாமிட்டு வருது, எல்லாமே வருது. இவ்வளோ பணங்கள் எப்படி இந்த ட்ரெயின் உள்ள, இத்தனோண்டு ட்ரெயினில் இவ்வளோ பெரிய ரூம் எப்படி இருந்துச்சு, நம்ம ட்ரெயினில் தான் இருக்கோமா, நம்ம ட்ரெயினில் இல்லையே, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதே நயன்தாராவுக்கு தெரியல. ஆனால் ட்ரெயின் ட்ராவல் ஆகிற சத்தம் மட்டும் நயன்தாராவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க வந்துட்டு அந்த ரூமில் உள்ள அந்த ரூமை வந்து திறந்தாலே நயன்தாராவுக்கு வந்து கொம்பிக்கிட்டு வருது. அந்த ரூம்லேருந்து வந்து அவ்வளோ பேட் ஸ்மெல் வருது. நயன்தாரா வந்துட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு மூக்கில் கட்டிக்கிட்டு அந்த ரூம் உள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே வெறும் அழுவி போன புணங்கள் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இருக்கிற பசியில் அந்த அழுவி போன புணங்களோட தோலெல்லாம் பிச்சு நயன்தாரா உயிர் வாழ்கிறாங்க. ஃபைனலாக அந்த ட்ரெயினோட பிளாக்லேயே நயன்தாரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் கிட்ட இருந்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுப்பா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மரணம். நம்ம இந்த ட்ரெயின்லேயே சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. அந்த ட்ரெயினில் வந்து ஒரு சின்ன கத்தி கிடக்கு, கத்தி எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. நம்மளை காப்பாற்ற யாரோ வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா இப்போ வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற கத்திலாம் தூக்கி கடைச்சிட்டு யாரா வந்திருக்கா அப்படின்னு போய் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரு படமாக எடுத்தால் அந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆவரேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், லவ் யூ, டேக் கேர்.